most of the students and parents ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச்சையோ இல்லை ஒரு காலேஜோ சூஸ் பண்ணும் போது இன்னைக்கு ப்ரெசென்ட்ல என்ன ட்ரெண்ட் இருக்கோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ஹைப்பை பேஸ் பண்ணியோ மோஸ்ட்லி சூஸ் பண்றீங்க, இல்லை ஒரு க்ரௌடை ஃபாலோ பண்ணி சூஸ் பண்றீங்க. ஃபியூச்சர்ல 2030 மட்டும் கிடையாது, என்டையர் உங்களோட கெரியர் ட்ரெஜெக்டரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு பிரான்ச்சையோ காலேஜோ நீங்க சூஸ் பண்றது கிடையாது. நாட் ஒன்லி இன் 2030, ஃபியூச்சர்ல இன்ஜினியரிங் டொமைன்ல எந்த பர்டிகுலர் செக்டார்ஸ்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது அப்படின்றத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 18th செஞ்சுரியில ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிச்சாங்க. 19th செஞ்சுரியில இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி ரன் ஆக ஆரம்பிச்சு. 20th செஞ்சுரியில இன்டர்நெட் அப்படின்ற ஒரு பெரிய டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடந்துச்சு. 21st செஞ்சுரியில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபியூச்சர்ல இண்டஸ்ட்ரி 5.0 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து இன்னொரு பெரிய மேஜிக்கை பண்ண போகுது. தட் இஸ் நத்திங் பட் ஆட்டோமேஷன். என்டையர் ப்ராசஸே கம்ப்ளீட்டா அட்டானமஸா ரன் ஆகும் ஃபியூச்சர்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி ஒரு ரொபாட்டிக்ஸ் லைன்ஸ் ஆட்டோமேட்டடா எல்லா ப்ராசஸையும் பண்ணுதோ, ஃபியூச்சர்ல ஐடி இண்டஸ்ட்ரியுமே கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டடா மாறிடும். இந்த கேஸ் ஹியூமன் பீயிங்கோட ரெக்வயர்மெண்ட் கம்ப்ளீட்டா குறைஞ்சிடும். பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து என்டையர் இண்டஸ்ட்ரியை ஆட்டோமேட் ஆக போகுது. இண்டஸ்ட்ரி 4.0க்கும் இண்டஸ்ட்ரி 5.0க்கும் இருக்கக்கூடிய ஒரே சிம்பிள் டிஃபரன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேனுவலா ப்ராப்ளம்ஸை நம்ம ரிசால்வ் பண்றோம் ஃபீட்பேக்ஸை எடுத்துட்டு. பட் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை திங்க் பண்ணி ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனும் ஃபீட்பேக் எடுத்து சைமல்டேனியஸா கொடுத்துரும். ஒரு ஏஐக்கு நீங்க ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிட்டா போதும், அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இட் வில் ஃபைண்ட் அவுட் எவ்ரிதிங் ப்ராப்பர்லி. ஸோ திஸ் ஆல் கோயிங் டு பி த ஃபியூச்சர். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் ஆக்சுவலாக எடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லியில ஏஐ கான்க்ளேவ் நடந்துச்சு. இந்தியாவில் மட்டுமே கிடையாது, வேர்ல்ட் லீடிங் சிஇஓஸ் அந்த ஈவெண்ட்ல ஆக்சுவலா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. காமனா எல்லாருமே சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர்ஃபுல் கண்ட்ரி. இந்தியால அவ்வளோ டேலண்ட் பூல் இருக்கு அண்ட் ரிசோர்ஸுமே இருக்கு. சாம் ஆல்ட்மன் தான் சொன்னாங்க, சுந்தர் பிச்சை தான் சொன்னாங்க. அண்ட் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பில்லியனர் முகேஷ் அம்பானி டேட்டா சென்டருக்கு மட்டும் $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாங்க. ஆல்ரெடி வைசாக்ல கூகுளோட டேட்டா சென்டர் வந்துருச்சு. இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, ஓப்பன் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஃபார் ஏஐ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்தியாஸ் கோயிங் டு பி த பிக் பவர்ஃபுல் ஒரு டெக் ஜெயிண்டா மாற போகுது. இண்டஸ்ட்ரி 4.0 அண்ட் 5.0 முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஏஐ டெக்னாலஜி இன்னைக்கு ஒரு கிராமம் வரைக்கும் ஏஐ அப்படின்ற ஒரு வேர்டு தெரியாதவங்க இருக்கவே முடியாது. பிகாஸ் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கோ இல்ல வீடியோ கிரியேட் பண்றதுக்கோ இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. பட் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இண்டஸ்ட்ரி ரீஷேப் ஆயிருக்கு அண்ட் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி எப்படி ரீஷேப் ஆயிருக்கு அப்படின்னா, ஏஐ கம்ப்ளீட்டா வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. எது அப்படின்னா, ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸை டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் கம்ப்ளீட்லி. பட் எக்ஸ்பர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னா ஏஐ கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஃபியூச்சர் இஸ் ஆல் கோயிங் டு பி ஃபார் தி எக்ஸ்பர்ட்ஸ். யாரு வந்து ஸ்பெஷாலிஸ்டா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஏஐ கூட கம்பீட் பண்ணி சர்வே பண்ண முடியும். ஸோ அப்ப ஏஐ பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க. நீங்க ஃபியூச்சர்ல ஏஐ கூட தான் கம்பீட் பண்ண போறீங்க. உங்களோட இன்டெலிஜென்ஸா ஏஐயோட இன்டெலிஜென்ஸா, இஸ் ஆல் கோயிங் டு பி த ஃபியூச்சர். மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜோ இல்ல பிரான்ச்சோ சூஸ் பண்ணும்போது salary அப்படின்ற ஒரு கன்சர்னை பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்றீங்க. ஏஐ டெக்னாலஜியோட ரெக்வயர்மெண்ட்டும் இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்டா மாறனால இந்த சேலரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேல 2 லைன் இருக்கும். ஒன் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அப்வர்ட், another இஸ் பாயிண்டிங் டுவர்ட் டவுன்வர்ட்ஸ். இன்னொரு லைன் வெர்டிகல் லைன் இருக்கும். இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியோட ரெக்வயர்மெண்ட் இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்டா மாறிடுச்சு. நீங்க ஒரு 12 lakhsல இருந்து 20 lakhs per annum salary நீங்க ஃபியூச்சர்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். பிகாஸ் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாமே பண்றதுக்கு இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி இருக்கு.
ஏஐ டெக்னாலஜியை உங்களுக்கு யூஸ் பண்ண மட்டும்தான் எனக்கு தெரியும், எனக்கு ஏதாவது ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ண தெரியும், எனக்கு ஃபோட்டோ எடிட் பண்ண தெரியும், வீடியோ மேக் பண்ண தெரியும், இல்லை ஏதாவது சர்டைன் சர்வீஸ் ஜாப் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னா உங்களோட சேலரி 3.5 lakhsலேருந்து 4.5 lakhs இருக்கும். இந்த என்ட்ரி லெவல் சேலரி அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சேலரி கிடையாது. இது 2004 இப்போ வரைக்கும் இதே சேலரி தான் இருக்கு. இதே சேலரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரீஸுமே என்ட்ரி லெவலில் சர்வீஸ் பேஸ்டு ரோலுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமா எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பே பண்ணக்கூடிய சேலரியா இருக்கு. அப்போ ஃபியூச்சர்ல நீங்க 2030ல இனிஷியலாவே நீங்க ஒரு 20 lakhs per annum நீங்க பிளேஸ் ஆகணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் த ஸ்பெஷாலிஸ்ட் லெவல்ல உங்களுக்கு ஸ்கில் செட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பிளேஸ் ஆக முடியும். I'll give you a real example. இது 2030ஓட ப்ரொஜெக்ஷன் கிடையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்றாங்க. அது ஐஐடி இருந்தாலும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ் இருந்தாலும் சரி. ஸோ ஹியர் வி ஹாவ் டூ டேட்டா. ஒன் இஸ் எம்ஐடி குரோம்பேட்டோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொரு டேட்டா ஐஐடி மெட்ராஸோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஜஸ்ட் ரெண்டு டேட்டாவுமே நீங்க பாருங்க, யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். MIT ஒன் ஆஃப் தி எலைட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் எங்க பிளேஸ் ஆயிருக்காங்க பாருங்க, 148 ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா பிளேஸ் ஆயிருக்காங்க. எந்த சேலரி ரேஞ்சில் 5 lakhsலேருந்து 10 lakhs சேலரி ரேஞ்சில். ஸோ அதே 41 ஸ்டூடெண்ட் ஆக்சுவலா பிளேஸ் ஆயிருக்காங்க 20 lakhs per annum சேலரி ஆக்சுவலா. இது ரீசெண்டா பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டஸஸ். அந்த அதர் 5 நம்ம ஐஐடி மெட்ராஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா அவங்களோட சேலரி ரேஞ்சையும் அதே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடி மெட்ராஸ்ல படிக்கும் போதும் இருக்கக்கூடிய சேலரி ரேஞ்சை பாருங்க. மீடியன் சேலரி 16.2 lakhs இருக்கு, ஆவரேஜ் சேலரி 17.1 lakhs இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, சிவில் இன்ஜினியரிங்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஸ்கோப்பே இல்லை, யாரும் படிக்காதீங்க அப்படின்றதே டிஃபைன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஆனா இங்க ஐஐடி மெட்ராஸ்ல பாருங்க நீஷே கோர்சஸ் சிவிலா இருக்கட்டும், கெமிக்கலா இருக்கட்டும், ஸோ இங்க இருக்கிற நம்ம ஈவன் கெமிஸ்ட்ரியா கூட இருக்கட்டும், சேலரி பார்க்கும்போது 17.2 lakhs per annum மீடியன் சேலரிக்கு பிளேஸ் இருக்காங்க. ஆவரேஜ் சேலரி 17.5. அதே நம்ம சிஎஸ்சி டொமைன் எடுத்தோம் அப்படின்னா 46 lakhs per annum மீடியன் சேலரியாகவும் 53.2 lakhs ஆவரேஜ் சேலரியுமாவும் இருக்கு நம்ம ஐஐடி மெட்ராஸோட சேலரி லெவல். ஸோ திஸ் டேட்டா இது ஏஐ டெக்னாலஜினால மட்டுமே கிடையாது. ஐஐடி மாதிரி இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க இன்ஜினியரிங் படிக்கும் போது அங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் லெவல் நாலேஜ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அண்ட் அங்க கிடைக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க், ஸோ அதெல்லாம் தான் இந்த சேலரி ஆக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுது. இது ஃபியூச்சர்லையும் ஐஐடி தான் அப்படின்றது கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டி தான் அப்படின்றது கிடையாது. நீங்க எங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே இஃப் யூ ஆர் ஸ்பெஷாலிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சேலரி 20 lakhs per annum டெஃபினட்டா இது டிசைட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. தட் இஸ் ஹையரிங் ப்ராசஸ் 2020 வரைக்கும் இருந்த ஹையரிங் ப்ராசஸ் ஈவன் 2025 கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு டிகிரி இருந்தா போதும், ஸ்பெஷலா நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது மூலியமா நீங்க ஈஸியா பிளேஸ் ஆகலாம் ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரீஸ்ல. பட் ஃபியூச்சர்ல இது இருக்குமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியோட ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில் பேஸ்டா மாறிடுச்சு, டிகிரி பேஸ்டா கிடையாது. உங்களோட போர்ட்ஃபோலியோட வெயிட்டேஜ் ஜிடாப்ல நீங்க எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வச்சிருக்கிறீங்க, லெவல் 1 ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களா, லெவல் 2 ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களான்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக போகுது இன்னைக்கு இருக்கிற மொமெண்ட்ல. அப்ப 2013 நீங்க யோசிச்சு பாருங்க உங்களோட ஸ்கில் செட்ஸ், உங்களோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கணும் அப்படின்றது. ஸோ யா இது வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் ரோல்ல நீங்க பிளேஸ் ஆகணும் அப்படின்னா கோடிங்ல நீங்க எக்ஸலண்டா பண்ண தெரிஞ்சாவே போதும். பிகாஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோல் இஸ் பிரீமியர் ரோல் நம்ம ஐடி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். சின்டாக்ஸ் தெரியணும், ஆப்டிமிஸ்டிக்கா உங்களுக்கு கோடிங் பண்ண தெரிஞ்சாவே போதும், யூ ஏபிள் டு earn good money. பட் நீங்க ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலே இருக்குமா? இருக்கும். மேனுவலா நீங்க கோடிங் எழுத தேவை கிடையாது. ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளவு நீங்க ஆப்டிமிஸ்டிக்காகவும் எஃபெக்டிவாகவும் நீங்க கோட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது. இது வரைக்கும் தியரட்டிக்கல் நாலேஜை பேஸ் பண்ணி ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஐடில ஈஸியா பிளேஸ் ஆயிடலாம். பிகாஸ் வேர் யூல் ஹேவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் இனிமேல் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னா இன்டர்ன்ஷிப் பேஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க, தட் மீன்ஸ் நீங்க L1 and L2 ப்ராப்ளம்ஸ் நீங்க எவ்வளவு சால்வ் பண்ணிருக்கீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது. The last point is a very 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 crucial point. ஏன்னா இந்த வருஷம் வரைக்குமே தட் இஸ் 2025ல இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே
கேம்பஸ் இன்டர்வியூவோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து ஒரு காலேஜ் அண்ட் பிரான்ச்சை சூஸ் பண்ணீங்க. பட் 2030ல அப்படி இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய 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 கொஷின் மார்க். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நிறைய நியூஸஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. டிசிஎஸ் லே ஆஃப், இன்ஃபோசிஸ் லே ஆஃப், விப்ரோ லே ஆஃப், அக்சென்ச்சர் லே ஆஃப், ஈவன் டாப் இண்டஸ்ட்ரீஸ், சிஸ்கோ மாதிரியான கம்பெனிஸ், ஐபிஎம், ஆரக்கல், இவங்க எல்லாருமே இன்னைக்கு லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் ஏஐ டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஆட்டோமேட்டட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேன் பவரை இன்னைக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மொமெண்ட்ல இப்படி இருக்கும்போது 2030ல யோசிச்சு பாருங்க, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், மாஸ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரீஸ் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஜெயிண்டா இருக்கிறாங்க. பட் ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியை தான் ஆக்சுவலா வந்து காலியே பண்ண போகுது. அதனாலதான் ஜிசிசிஸ் நம்ம இந்தியாவில் டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னைக்கு பம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி ஒரு காலேஜ் பிரான்ச்சை சூஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக போகுது. இந்த மொமெண்ட்லயே பிரசன்ட்லயே லைவ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டா நீங்க இண்டஸ்ட்ரியோட போர்ட்டல்ல அப்ளை பண்ணிட்டு அவங்க இன்டர்வியூக்கு கால் ஃபர் பண்ணும்போது மேபி விர்ச்சுவலாகவோ இல்ல டைரக்டா நீங்க இன்பர்சனாவோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்களோ அதை நீங்க கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 lakhs per annum இல்ல, ஈவன் 1 CRலயே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஹெச்எஃப்டிஸ், ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா எக்ஸலண்டான ஸ்கோப் இருக்கு. 1 கோடி ரூபாய் சம்பளம்லாம் இந்தியாலே அசால்ட்டா நீங்க சம்பாதிக்கலாம். பிகாஸ் தட் மச் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் இஸ் தேர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஏஐ டெக்னாலஜி. அப்ப எங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் கிரியேட் ஆக போகுது ஸ்பெசிஃபிக் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் காலேஜஸ்லேயே நியர்லி வேரியஸ் 110 டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வந்து இன்ஜினியரிங் டொமைன்ஸ் ஆக்சுவலா வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல மேக்ஸிமம் எங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது அப்படின்னா, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும், ஆனா எல்லா பிரான்ச்சுக்குமே ஈக்குவலா ஒரே நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மெக்கானிக்கலுக்கு சர்டைன் ரெக்வயர்மெண்ட் இருக்கும், சிவிலுக்கு சர்டைன் ரெக்வயர்மெண்ட் இருக்கும், கெமிக்கலுக்கு சர்டைன் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். பட் ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க கிரியேட் ஆக போகுது அப்படின்னா, தீஸ் ஆர் தி 4 pillars we have. GCC, குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ். ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிசிசி தான் உங்களோட ப்ரைம் டார்கெட்டே. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் ஃப்ரெஷரை ரெக்ரூட் பண்ணுற ப்ராசஸே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ 2026லயே. அப்போ 2030ல யோசிச்சு பாருங்க, கேம்பஸ் இன்டர்வியூ ஒன்று நடக்குமா நடக்காதா அப்படின்றது. ஸோ ஜிசிசியோட மெயின் ரெக்வயர்மெண்ட்டே ஒரு பர்டிகுலர் டொமைன்ல நீங்க ஸ்பெஷாலிஸ்டா இருக்கும் போது தான் ஜிசிசியில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க கூகுள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அமெரிக்கால உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. பட் அவங்களோட டேட்டா சென்டர் அண்ட் ஏஐ ரிசர்ச் பார்க் இந்தியாவிலே ஆக்சுவலா வந்து அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. அப்ப டைரக்டா நீங்க இங்க ஆர்என்டில கூகுளோட ஆர்என்டிலயோ இல்ல கூகுளோட டேட்டா சென்டர்லயோ உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் யூ மஸ்ட் ஹேவ் த ஸ்கில் செட்ஸ் மட்டுமே கிடையாது, ஸ்பெஷாலிஸ்டா நீங்க இருக்கும் போது தான் ஜிசிசி உள்ள உங்களால போக முடியும். ஸோ அடுத்த ஒரு ஸ்பெசிபிக்கான இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லணும் அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான். வேர்ல்டுலயே லீடிங் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்கு அப்படின்னா தைவான்ல, கொரியால, சைனால தான் இருக்கு. we know Apple is one of the leading mobile phone company, right? ஆப்பிளோட ஹார்ட்வேர்ஸே சைனால இருந்தும் கொரியால இருந்தும் அவங்க ஆக்சுவலா வந்து வாங்குவாங்க. பிகாஸ் தே ஆர் ஆக்சுவலி த மார்க்கெட் லீடர்ஸ். இந்தியா ஆல்சோ ட்ரைங். இந்தியாலே நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ் நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் ஆக்சுவலா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஐஐடி மெட்ராஸ் ஆல்சோ டேக்கிங் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எவால்வ் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவோட செமிகண்டக்டர்ஸ் தட் இஸ் சிப் மேனுஃபேக்சரிங் இங்கே நம்ம பண்ணி வேர்ல்ட் வைட் நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய ரியாலிட்டி நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இங்க மாசா யாரை ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இன்ஜினியர்ஸ் ரெக்ரூட் பண்ற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் இன்ஜினியர்ஸ் இங்க கிரவுண்ட்ல ஃப்ளோர்ல ஒர்க் பண்ண போறது கிடையாது. ப்ராடக்ட் டிசைன், ப்ராசஸ் கண்ட்ரோல், இந்த பர்டிகுலர் ரோல்ஸ் தான் ஆக்சுவலா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா நீங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, ஐஎன்சி மட்டும் படிச்சா போதாது. VLSI டிசைன் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் இன்ஸ்டிடியூஷன்ல இசி ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில வேலை கிடைக்கும், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பிளேஸ் ஆகுவேன், நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய டிகிரி வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்க போறதே கிடையாது. VLSI டிசைன், எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் ஆன வெரிலாக், FPGA,
ஆர் சிஸ்டம் வெரிலாக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுவும் சிமுலேஷன் டூல்ஸ் லைக் மேட்லேப் உங்களுக்கு எக்ஸலண்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் பூம் ஆக போகுது, இந்தியாவிலேயே வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க, ஃபேப்ரிகேட் பண்ண போறாங்க, ஈஸி படிங்க ட்ரிபிள் படிங்க அப்படின்னா பிளைண்டா சூஸ் பண்ணாதீங்க. ஸ்கில் செட்ஸ் ஆர் டூ இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸை ரெக்ரூட் பண்றதே ரொம்ப கம்மி தான். இண்டஸ்ட்ரி ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடுல மட்டும் ஸ்பெசிபிக்கா ரெக்ரூட் பண்ண போறது கிடையாது, பேன் இந்தியா ரெக்ரூட் பண்ணுவாங்க. க்ரீம் அவுட் ஆஃப் க்ரீம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது. பட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபியூச்சர்ல ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. The third pillar definitely it is going to be artificial intelligence and data science தான். டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்ற ரோல் ஃபியூச்சர்ல இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பிகாஸ் இன்னைக்கு நிறைய டூல்ஸ் வந்துருச்சு டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு. பட் யூ மஸ்ட் ஹாவ் த டேட்டா சயின்டிஸ்ட் லெவலுக்கு உங்களுக்கு எக்ஸ்பர்ட் லெவல் இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க டேட்டா சயின்ஸை சர்வே பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி த இண்டஸ்ட்ரி 5.0 இட் இஸ் ஆல் கோயிங் டு பி AI பிளஸ் டேட்டா சயின்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ண போகுது. which is nothing but generative AI கிடையாது. சாட் ஜிபிடி மாதிரியோ இல்ல ஜெமினி மாதிரியோ இருக்கக்கூடிய சாட் பேஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ கிடையாது. ஒரு என்டையர் ப்ராசஸையே நீங்க ஒரு டாஸ்க் அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா the agentic AI will take care of the entire process. அதுவே எல்லா வேலையும் பார்த்து ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி ஏதாவது லூப் ஹோல் இருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சு அதுவே திங்க் பண்ணி ப்ராப்பரா வந்து ரிசால்வ் பண்ணி எண்ட் பாயிண்ட்ல அவுட்புட் நமக்கு கொடுத்துரும். This is what is going to be the future. Agentic AI already நிறைய ஏஜென்ட்ஸ் வந்துருச்சு. So you should know how to automate the process. பண்ணீங்க அப்படின்னா I am very sure 2030ல உங்களுக்கு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான பில்லர் சைபர் செக்யூரிட்டி தான். பிகாஸ் செக்யூரிட்டி அப்படின்றது நேஷனல் த்ரெட்டுமே. அது நாட் ஓன்லி த மிலிட்டரி. ஏன்னா இன்னைக்கு டேட்டா அப்படின்றத இன்னைக்கு என்டையர் வேர்ல்டே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல சைபர் செக்யூரிட்டி பிளேயிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் குரூஷியல் ரோல். நீங்க ஐடி படிச்சாலும் சரி, சிஎஸ்சி படிக்க போறீங்க, இசி படிக்க போறீங்க, ட்ரிபிள் படிக்க போறீங்க, ஈவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னாலுமே யூ ஏபிள் டு பிகம் அ சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். பட் திங்க் ரிக்வயர்ட் காம்டியா சிசிஎன்ஏ மாதிரியான ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி நீங்க லேட்டஸ்ட் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டிலையும் நீங்க எக்ஸலண்டா ஷைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தீஸ் ஆர் த 4 பில்லர்ஸ். நாளைக்கு ஃபியூச்சர்ல நீங்க 2030ல டார்கெட் பண்றீங்க அப்படின்னா இந்த 4 ஏரியாவை நீங்க டார்கெட் பண்ணி அந்த 4 ஏரியாவுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில் செட்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஐ எம் வெரி ஷூர் யூ ஏபிள் டு கெட் அ ஜாப் வெரி ஈஸிலி. அதுக்காக மற்ற இன்ஜினியரிங் டொமைன்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதா அப்படின்றது கிடையாது. கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல we have opportunities, but you have to write the competitive entrance examination. வேற செக்டார்ஸ் இப்ப டிசைன் செக்டார்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்ல சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு நம்ம போறோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரிக்வயர்ட் அது கண்டிப்பா வேரி ஆகும். ஹையஸ்ட் நம்பர்ஸ் கிரியேட் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் தான் இந்த 4 பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஃபியூச்சர் இஸ் ஆல் அபவுட் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற எரா முடிஞ்சிருச்சு. தட் இஸ் ஜெனரல் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற எரா முடிஞ்சு டிஜிட்டல் ட்வின் இன்ஜினியர்ஸ்க்கான எராவா இது மாறிடுச்சு. ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பர்டிகுலர் டொமைன்ல மட்டுமே கிடையாது, மல்டி டிசிப்ளினரில நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா நீங்க கூட பார்த்துருப்பீங்க வேரியஸ் டொமைன்ஸ்ல பிஎஸ் கோர்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ் ஆக்சுவலா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிக்கலாம் ஒரு காலேஜ்ல, சைமல்டேனியஸா நீங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கோ இல்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்ல நீங்க டேட்டா சயின்ஸோ கூட நீங்க ஐஐடி மெட்ராஸ்ல போய் நீங்க படிக்கலாம். ஈவன் வித்தவுட் ஜெய் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதாம. ஸோ ஒரு ஸ்பெசிபிக்கான டொமைன்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்க, அந்த டொமைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு டொமைன்ல உங்களோட எக்ஸ்பர்ட்டி லெவலை வேணா மாத்துறீங்க. திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஆல் கோயிங் டு பி த ஃபியூச்சர். அப்ப 2030ல உங்களோட ஜாபை நீங்க செக்யூர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் 2. 1 உங்களோட ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றீங்க அண்ட் டிஜிட்டல் ட்வின் இன்ஜினியரா ஒரு காலேஜ் விட்டு பாஸ் அவுட் ஆகுறீங்க. இது ரெண்டையும் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டா போதும். ஸ்பெசிஃபிக்கா இந்த இன்ஜினியரிங் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்றது கிடையாது. நீங்க எந்த இன்ஜினியரிங் டொமைன் எடுத்து படிச்சீங்க அப்படின்னாலுமே ஐ எம் வெரி ஷூர் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைடனா மாறும். அட்மிஷன் அண்ட் காலேஜ் செலெக்ஷன், கோர்ஸ் செலெக்ஷன் பத்தி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க கேட்கலாம். நீங்க டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. போஸ்ட் யுவர் குவரிஸ், பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ.